தேர்வுகளை திட்டமிட்டபடி நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த தேர்வு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான வெளியீடு அறிவிப்பு 1/4 அன்று வெளியிடப்பட்டு இன்று இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்வு 3 கட்டங்களாக நடைபெறும். முதல்நிலை தேர்வு, மெயின் தேர்வு, அப்புறம் இன்டர்வியூ. இன்று முதல்நிலை தேர்வு நடக்கிறது. இது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன். இந்த தேர்வு மொத்தம் 2,49,000 பேர் இதற்கு விண்ணப்பம் அளித்திருக்கிறார்கள். இந்த தேர்வு தமிழ்நாடு முழுவதும் 44 மையங்களில் நடக்குது. சென்னையில் ஏறக்குறைய ஒரு 170 ஹாலில் இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஹாலில் 200 300 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே பார்வையிட்டுக் கொண்டிருக்கிற இந்த தேர்வு மையத்தில் 200 மாணவர்கள் நமக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அந்த 200ல் 156 பேர் இன்று தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். 44 பேர் வரல. இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் ஒரு 2 மாதத்தில் வெளியிடப்படும். 2 மாதத்துக்குள்ளாக வெளியிடப்பட்டு அடுத்து மெயின் தேர்வு அதிலிருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள நடைபெறும். 2 மந்த்ஸ்க்குள்ள எனிடே. ஆமா, 2 மாதத்துக்குள்ள வெளியிடப்படும். அதுக்கப்புறம் 3 மாசத்துல மெயின் தேர்வு நடைபெறும். இந்த தேர்வில் மொத்தம் 72 பணிகள், இன்று 72 போஸ்ட் இருக்குது. இந்த தேர்வில் டெப்டி கலெக்டர் 28 போஸ்ட், டிஎஸ்பி 7 போஸ்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் 19 போஸ்ட், அப்புறம் ஏடி ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஏசி லேபர், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பல பதவிகள் இதில் இருக்குது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருந்துட்டு மொத்தம் இதுவரைக்கும் கடந்த ஆண்டுல 10,701 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்திருக்குது. இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்று வரைக்கும் ஏறக்குறைய 10,227 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இனிமே அறிவிக்கக்கூடிய தேர்வுகள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற தேர்வுகள் இதெல்லாம் முடிந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு 12,231 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்வுகள் எல்லாம் திட்டமிட்டபடி அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டு முடிவுகளும் குறித்த நேரத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன. இன்றைய தேர்வு பொறுத்தவரை நம்ம ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட ஓஎம்ஆர் ஷீட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி நம்ம இந்த ஓஎம்ஆர் எக்ஸாம்ல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்ல. அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியரா இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி மாணவர்கள் அதை எளிதாக தங்களுடைய விடையை பூர்த்தி செய்யுமாறு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால் இது பயனுள்ள முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.